நமச்சிவாய். ஜெய்வராய். குடும்ப தடைகள். ஒரு குடும்பம் நல்லா இருந்துகிட்டே இருக்கும், வாழையடி வாழையாக. அப்புறம் அவங்க தாத்தா காலத்துலேருந்து சிறப்பாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா காலம் இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டல்லாக ஆரம்பிக்கும். பசங்க காலத்தில் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், எதையுமே அனுபவிக்க முடியாது. எல்லோரும் கடன் அதிகமாக இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குடும்பம் அதுக்கு மேலே வளர்ச்சி அடையாது. வளர்ச்சினா எது வளர்ச்சி? செல்வமோ செழிப்போ, வீடு வாசல், அந்த சொன்னேன், அந்த சுகபோகங்கள் இருந்தாலுமே கூட அதை அனுபவிக்கிற நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், அது அங்கே கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க இருக்கிறத பூர்வீகம்தான் ஒரு காரணமாக இருக்கும் குடும்ப தடைகளுக்கு. நான் எவ்வளவோ ஜாதகங்கள் பார்க்குறேன், எவ்வளவோ வழிகாட்டுதல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, பூர்வீக இடம் அது நிறைய பேருக்கு செட் ஆகிறதே இல்லை. அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில் வந்ததுக்கு பிறகு தான், வாடகை வீட்டுக்கு கூட போங்கன்னு நான் சொல்லிடுறது, வாடகை இடத்த கூட நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறது. அந்த இடத்த, பூர்வீக இடத்த விட்டு அவங்க வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பசங்க இப்போது ஒரு வீட்டில் ஒரு 4 பசங்க வச்சுக்கோங்களேன், 5 பசங்க இருக்காங்கன்னா 2-3 பசங்கள் சரியாக இருக்காங்க, வெறும் எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. எல்லாத்தையும் எந்த தொழில் பெரியவர் தொழில் பண்ணி லாஸ் பண்ணுறா சாமி, அடங்கவே மாட்டா சாமி அப்படிங்கிறது. அதே போல் கடைசி பையன் சரியில்லை சாமி அப்படிங்கிறது. 2 பசங்க சம்பாதிப்பாங்க, 2 பசங்க அதை அழிச்சிட்டு வருவாங்க. இது எல்லாமே குடும்ப தடையில் வரக்கூடியது தான். இது எல்லாமே அதாவது ஜென்ம அதாவது முன்னோர்கள் செஞ்சவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க. எங்கள் தாத்தா 2 இடத்த வாங்கினார், அப்பா 2 இடத்த வாங்கினார், ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டினது. பசங்க அதை அனுபவிக்க முடியாமல் குடும்ப தடை ஏற்படுகிறதா? அப்படி தடை ஏற்படுமே ஆனால் அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கர்மதோஷத்தை, அந்த யார் அதை சம்பாரித்து கொடுத்தாங்களோ, அப்பாவோ தாத்தாவோ, அவங்க வழியில் ஒரு தடை இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு தோஷகர்மா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த பாவத்துவத்தை, அந்த கர்மாவை நிவர்த்தி செய்தால் மட்டுமே அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். அப்போது அந்த பாவத்துவத்தை எப்படி வளர்ச்சி அடைவது, சரி பண்ணுறது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அதுக்கு தான் அந்த கர்மதோஷ நிவர்த்தி அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம கையில் எடுக்கிறோம். ஸோ குடும்ப தடை